ஐபிஎல் 2026ல சிஎஸ்கே ஜடேஜாவே ட்ரேட் பண்ணதுக்கு அப்புறமா சிஎஸ்கே எடுத்த இன்னொரு போல்ட் டிசிஷன் அப்படின்னா பத்திரனாவை ரிலீஸ் பண்ணது எடுத்து தான் என்ன நடக்குது. சிஎஸ்கே பத்திரனாவை ரிலீஸ் பண்ணது பண்ணிட்டாங்க. ஆப்ஷனில் பத்திரனாவை சிஎஸ்கே எடுக்க போகிறாங்களா? இன்கேஸ் சிஎஸ்கே எடுக்கிற மாதிரி போயிட்டு பத்திரனாவை விட்டுட்டா என்ன பண்ண போகிறாங்க சிஎஸ்கே? பத்திரனா டு சிஎஸ்கே சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி இதோட நம்ம கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்த்துடலாம். அண்ட் கைஸ், ஐபிஎல் 2026 ஆப்ஷனில் சிஎஸ்கே ஆண்ட்ரே ரசலை எடுக்க போகிறாங்களா? பின்ன எதுக்கு ஏஆர் ஸ்ரீகாந்த் ஆண்ட்ரே ரசல் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஹிண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சிஎஸ்கே ஜேமி ஓட்டனை ரீட்டைன் பண்ணதெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக ஆண்ட்ரே ரசலை சிஎஸ்கே எடுக்கிறதா சான்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி இதோட நம்ம கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்த்துலாம். நமக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்ட்ரைட்டாகவே நம்ம ஆண்ட்ரே ரசல் டு சிஎஸ்கேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஐபிஎல் ரிட்டன்ஷன் சாட்டர்டே வந்துச்சு கைஸ். அதுக்கப்புறமாவே இது பார்த்தீங்கன்னா பீக்கில் இருக்குது. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் ஸ்ரீகாந்த் போட்டு இந்த ஒரு ஸ்டோரி தான். ஸோ ட்ரே இங்கே இருக்குது. ஸோ ட்ரே அப்படின்னா ஆண்ட்ரே ரசலுக்கு ஒரு ஷார்ட் நேம். அண்ட் அதே ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா ஒரு போட்ட மியூசிக் ட்ரே மியூசிக் தான். ஸோ ஆண்ட்ரே ரசல் டு சிஎஸ்கே கன்ஃபார்ம் அப்படின்னு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க பேசுகிறத பற்றி நம்ம அப்புறமா வரலாம். பட் இப்போ நம்ம ப்ராக்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கொஞ்சம் பார்த்து வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மெயினாக ஜேமி ஓவர்டனை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஜேமி ஓவர்டனுடைய பேட்டிங் அண்ட் ஆண்ட்ரே ரசலோட பேட்டிங் ரெண்டுமே சிமிலரான பேட்டிங். ரெண்டு பேருமே ஹார்ட் ஹிட்டர்ஸ். அண்ட் ரெண்டு பேருடைய போலிங் ஸ்டைலை நீங்கள் பாருங்கள். ரெண்டு பேருமே சிமிலர் டைப்பான போலர்ஸ் தான். ரெண்டு பேருமே மீடியம் பேசஸ் அண்ட் மிடில் ஓவர்ஸில் மட்டும்தான் போலிங் போடுவாங்க. ஸோ இதில் என்ன சென்ஸ் கிரியேட் பண்ண போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக கைஸ் ஆண்ட்ரே ரசலை சிஎஸ்கே எடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரே ரசலுக்கான லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட்டாக சிஎஸ்கே ஜேமி ஓவர்டனை ஒரு பேக்கப் வச்சுருக்கான சான்ஸ் இருக்குது. அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏஆர் ஸ்ரீகாந்த் இருக்கிறதுல இதே இப்போ ஸ்டோரி போட்டார்ல ஆண்ட்ரே ரசல் பற்றி. அவர் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரே ரசல் கூட ஃபுல் க்ளோஸ். பிகாஸ் இன் பாஸ்ட் பார்த்தீங்கன்னா அவர் கேகேஆருக்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அண்ட் ரசலோடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஏஆர் ஸ்ரீகாந்த். ஸோ ஏஆர் ஸ்ரீகாந்த் சொல்லி தான் நம்மளுடைய ஆண்ட்ரே ரசல் வெளியே வந்திருக்கிற சான்ஸ் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் பேச்சு இருக்குது. அண்ட் ESPN கிரிக் இன்ஃபோ என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மூமெண்ட்டில் தான் இந்த ரசல் ரிலீஸ் பற்றி கேகேஆர் முடிவு எடுத்தாங்களாமா. லைக் ரசல்லே சொல்லி வெளியில் வந்தாராமா. லைக் நான் வெளியில் போகிறேன், என்ன ஆப்ஷனில் விட்டுடுங்க கேகேஆர் அப்படின்னு சொல்லி. ஸோ லாஸ்ட் டே அந்த ஆப்ஷன் ரிட்டன்ஷனுடைய லாஸ்ட் டேல இந்த சேஞ்ச் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ESPN கிரிக் இன்ஃபோ கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான மெயின் ரீசன் ஏஆர் ஸ்ரீகாந்தாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் நீ ஆப்ஷனில் வந்துட்டு சார், நாங்கள் சிஎஸ்கே உன கண்டிப்பாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏஆர் ஸ்ரீகாந்த் கன்வின்ஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அண்ட் இந்த ஜேமி ஓவர்டன் ரிட்டன்ஷன் அண்ட் ஜேமி ஓவர்டனை ரீட்டைன் பண்ணி ரசலுக்கான லைக் டு லைக் பேக்கப்பாக வைக்கிறது இது சென்ஸ் கிரியேட் பண்ணுது. அண்ட் சிஎஸ்கே போட்ட இந்த ஒரு ஸ்டோரியுமே சென்ஸ் கிரியேட் பண்ணுது. அண்ட் கைஸ் கண்டிப்பாக எல்லா டீம்ஸ்க்குமே எல்லாருக்குமே தெரியும் லைக் ரசல் ஆப்ஷனில் வராரு அப்படின்னா சிஎஸ்கே கண்டிப்பாக டார்கெட் பண்ணதா போகிறாங்க அப்படின்னு சொல்லி. பட் அதே நேரத்தில் நீங்கள் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்தால் பாருங்க கைஸ், சிஎஸ்கே இப்போ தான் அவங்களுடைய டிரான்சாக்ஷன் பீரியடில் இருக்கிறாங்க. யங் பிளேயர்ஸுக்காக க்ரூம் பண்ணி வச்சு செம்மையான யங்ஸ்டர்ஸை டீமில் எடுத்துன்னு வந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் ஆண்ட்ரே ரசல் தேவையா அப்படின்னு சொல்கிற ஒரு பெரிய கேள்வி நிற்குது. பிகாஸ் இன்னும் மிஞ்சி போனால் ஆண்ட்ரே ரசல் 2 இயர்ஸ் தான் ப்ளே பண்ண முடியும். அண்ட் ஆண்ட்ரே ரசல் ஒரு இன்ஜுரி ப்ரோனாக இருக்கிறார் வேற. கண்டிப்பாக நம்ம 14 மேட்சஸுமே ரசலால் ப்ளே பண்ண வைக்க முடியாது. அண்ட் ரசல் அந்த மாதிரி ரசலாக கிடையாது. இப்போ இன்கன்சிஸ்டன்ஸ் அண்ட் இன்ஜுரி ப்ரோன் ரசலாக தான் இப்போ கண்டிப்பாக இருக்கிறாரு. இந்த டைம் உங்களுக்கு ரசல் தேவையா அப்படின்னு தான் தேவைப்படுது தோணுது கைஸ். லைக் அவர் இப்போ அந்த மாதிரி ஒரு பேட்டிங்லும் இல்லை, பேட்டிங் ஃபார்ம்லும் இல்லை. இப்போ போலிங்குமே அவ்வளோவா போடுறது கிடையாது. 140 ரேராக கிளாக் பண்ணுவார். அண்ட் கண்டிப்பாக ரசல் வரார் அப்படின்னா சிஎஸ்கேக்கு சீப்பர் ரேட்டெல்லாம் கிடைச்சிட மாட்டார். ஸோ அவருமே எக்கச்சக்க ப்ரைஸுக்கு போக போகிறார். இந்த மாதிரி எக்கச்சக்க டிஸ்அட்வான்டேஜுமே சிஎஸ்கேக்கு இருக்குது. பட் சிஎஸ்கே நீங்கள் இப்போ தான் டிரான்சாக்ஷன் பீரியடில் இருக்கிறீங்க. கண்டிப்பாக ரசல் என்ன கேட்டால் வேண்டவே வேணாம். நம்மளுக்கு எக்கச்சக்க யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்கள எடுத்துன்னு வாங்க. அண்ட் கண்டிப்பாக 14 மேட்சஸுமே ரசலில் ப்ளே பண்ண வைக்க முடியாது. இதுதான் கைஸ் மேஜர் டிஸ்அட்வான்டேஜ். ஜேமி ஓட்டனை உள்ளே போடுறது வெளியே போடுறது அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம டீம் செட் ஆகி நிற்காது. ஸோ என்ன கேட்டால் ரசல் கண்டிப்பாக வேணாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரசலை சிஎஸ்கே எடுக்கணுமா, ஆப்ஷனில் போய் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க கைஸ். ஸோ ஓகே, இப்போ நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே மதீஷா பத்திரனாக்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். சிஎஸ்கே ஜடேஜாவை ட்ரேட் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு எடுத்த போல்டான டிசிஷன் அப்படின்னா மதீஷா பத்திரனாவை ரிலீஸ் பண்ணது தான். நான் இல்லை எல்லாருமே ஷாக் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பத்திரனா ரிலீஸ் லிஸ்ட் இருந்தது. லாஸ்ட் மூமெண்ட்டில் தான் இந்த ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்களாமா. அண்ட் சிஎஸ்கேடைய கோச் ஸ்டீஃபன் ஃப்ளமிங்ஸ் தான் சொல்லியிருக்காரு லைக் பத்திரனாவை நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. த ஃபைனல் டே தான் இந்த டிசிஷன் எடுக்கப்பட்டிருக்கு. பத்திரனாவை நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ சிஎஸ்கே பத்திரனாவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சிஎஸ்கே பத்திரனாவை எடுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. பிகாஸ் அந்த மேனேஜர் போட்ட ஸ்டோரியாக இருக்கட்டும், பத்திரனா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணதாக இருக்கட்டும், அண்ட் சிஎஸ்கே அவருக்காக போட்டிருக்க சேட் ரீல்ஸாக இருக்கட்டும்,
இதெல்லாம் பார்த்து பத்திரனாவை சிஎஸ்கே எடுக்கவே மாட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை கைஸ், சிஎஸ்கே கண்டிப்பாக பத்திரனாக்காக திருப்பியும் போக தான் போகிறாங்க. கண்டிப்பாக சிஎஸ்கே பத்திரனாவை பைபேக் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க அண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் சிஎஸ்கேக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்குமா பத்திரனாவை எடுக்கிறது? பிகாஸ் அந்த அதர் சைட் கேகேஆருமே வந்து நிற்கிறாங்க 64 crores. ஸோ அவங்களுமே கண்டிப்பாக காம்படிஷன் கொடுக்க தான் போகிறாங்க பத்திரனாக்காக. பிகாஸ் அவங்களுக்குமே ஃபாரின்ஸ் போர்டர் ஸ்லாட் காலியாக கிடக்குது. ஸோ சிஎஸ்கே என்ன பண்ண போகிறாங்க? கேகேஆர் நினைச்சா எந்த ஒரு பிளேயருமே தட்டி தூக்கிட்டு போயிட முடியும். ஸோ பத்திரனாவை சிஎஸ்கே எப்படி எடுக்க போகிறாங்க? இதுதான் சிஎஸ்கே இப்போது நிற்க ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ ப்ராபபிளி என்ன பண்ண போகிறாங்க சிஎஸ்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பத்திரனா பின்னாடி 10 to 12 crores ஈவன் 13 crores அவருடைய ப்ரைஸ் கிட்டவுமே போவாங்க. அங்கே வைக்குமே போய் பத்திரனா கிடைக்கல அப்படின்னா சிஎஸ்கேல ஒன்றும் பண்ண முடியாது. பத்திரனாவை நம்ம கண்டிப்பாக விட்டுடணுமா ஒரு சுச்சுவேஷனில் வந்துடுவோம் கைஸ். எஸ் கைஸ், ஒரு வருத்தம் இருந்துகிட்டே தான் இருக்குது. லைக் இவ்வளோ நாள் சிஎஸ்கே க்ரூம் பண்ணி விட்டாங்க பத்திரனாவை. இப்போ சிஎஸ்கேக்கு க்ரூம் பண்ணி விட்டா பத்திரனா கிடைக்கல அப்படின்னா என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி எஸ் இப்போ ஒரு ஃபார்மில் இல்லை அப்படி இப்படி எல்லாருமே சொல்லலாம் நம்ம. பட் ஒன்ஸ் பத்திரனா 2023 பத்திரனாவை வந்துட்டா கண்டிப்பாக யாராலுமே அவரை நிறுத்த முடியாது. ஃபார்ம் கண்டிப்பாக டெம்பரவரி தான் இருக்க போகுது கைஸ். பட் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது பத்திரனா அவ்வளோவா போக மாட்டார் இப்போ இருக்க ஃபார்முக்கு அப்படின்னு சொல்லி. அண்ட் சிஎஸ்கே கண்டிப்பாக எவ்வளோ பண்ணாலும் பத்திரனாவை எடுத்துன்னு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது கைஸ். நீங்கள் சொல்லுங்கள் கைஸ், பத்திரனா எவ்வளோ போனாலும் சிஎஸ்கே எடுத்துன்னு வந்துவிடுமா இந்த ஆப்ஷனில் சொல்லி அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் இருந்தீங்கன்னா பத்திரனாக்கு எவ்வளோ க்ரோஸ் வரைக்குமே போவீங்க அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்கள் கைஸ். அண்ட் கைஸ், லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்மளுடைய கேப்டன் ருத்துராஜ் கைக்வாட் பீக் ஆஃப் இஸ் ஃபார்மில் திருப்பி இருக்கிறார் கைஸ். போன மேட்ச் செஞ்சுரி அப்படின்னா இந்த மேட்ச் 68 runs. ஸோ இந்த இன்னிங்ஸை பார்த்து அவரை கண்டிப்பாக இந்தியாவுடைய செகண்ட் டெஸ்ட் மேட்ச்சில் ஆட் பண்ணிவிடுவாங்க, இந்தியாவுடைய ஓடிஐ சீரிஸில் ஆட் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் செகண்ட் டெஸ்ட் மேட்ச்லேருந்து பிஆருக்கு பில் கட்டுற கில் ரூல்ட் அவுட் ஆகிட்டார். அண்ட் இப்போ டீம்லேயும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஃபுல் லெஃப்ட் ஹேண்டர்ஸே இருக்காங்க, ரைட் ஹேண்டர்ஸ் கிடையாது. ஸோ ருத்துராஜ் வந்துடுவார் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது அந்த எண்ணத்தை இப்போ அழிச்சிடுங்க கைஸ். கண்டிப்பாக நம்முடைய கோச் ருத்துராஜ்க்கு கொடுக்கல, சான்ஸ் கொடுக்க மாட்டார். ஸோ ஒரு லாஸ்ட் ஹோப் இருக்குதா உங்களுக்கு இன்னுமே ருத்துராஜ் இந்தியாவுடைய ஸ்குவாடில் திருப்பி வந்துடுவார் அப்படின்னு சொல்லி அதை கமெண்ட் சொல்லிட்டு போங்க கைஸ். ஓகே கைஸ், இவ்வளோ கைஸ் இந்த வீடியோ நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் கைஸ்.